ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை சொல்லும். ஒவ்வொரு திசைகளும் சோழர்களின் பெருமையை நினைவூட்டும். ஒரு காலத்துல உலக வியக்க வைத்த சோழர்களோட கனவு இன்னைக்கு ஒரு கல்லா மட்டும் நிக்கல. தஞ்சை பெருவுடையார் கோயிலோட கம்பீரத்துல காவிரியை அரவணைத்து நிக்கிற ஸ்ரீரங்கத்தோட பாரம்பரியத்துலன்னு இன்னைக்கும் கூட உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. என்னோடு வாங்க, காலத்தை தாண்டி சோழ தேசத்தின் இதயத்திற்குள் ஒரு பயணம் செல்லலாம். சின்ன வயசுல இருந்தே தமிழ் மன்னர்களுடைய கம்பீரத்தையும் சோழ தேசத்தின் பெருமைகளையும் கதைகளா கேட்டு வளர்ந்தனாலேயே இந்த வரலாற்று இடங்கள் மேல எனக்கு எப்போதுமே ஒரு தனி காதல் உண்டு. ஏற்கனவே நான் இந்த இடத்துக்கு பல முறை வந்திருந்தாலும் இந்த முறை இதோட ஒவ்வொரு வரலாற்று பொக்கிஷத்தையும் கட்டடக்கலை அதிசயங்களையும் உங்களுக்கு முழுசா சுத்தி காட்டி விளக்கணும்னு ஆசையா வந்திருக்கேன். அந்த அதிகாலை வேளையில நாம தஞ்சை ரீச் ஆன உடனே நம்ம கண்ணுக்கு பட்டது 1000 வருஷங்களை கடந்து தமிழர் பெருமைய உலகுக்கு உணர்த்திட்டு இருக்க தஞ்சை பெரிய கோவிலோட விமானம் தாங்க. சுமார் 44 ஏக்கர் பரப்பளவுல அமைந்திருக்க இந்த தஞ்சை பெரிய கோவில் 1987ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டது. கோவில் வாசல்லையே மல்லிப்பூ வாசம் மணக்க கொஞ்சம் பூ வாங்கி வச்சுட்டு பெருவுடையார நாம தரிசிக்க போறோம். கோவிலுக்கு உள்ள நாம போக 1 இல்ல 2 இல்ல 3 பெரிய கோபுரங்களை கடந்து போனோம். என்ன ஆச்சரியம்னா, பொதுவா தென்னிந்திய கோவில்கள்ல கோபுரம்தான் உயரமா இருக்கும். ஆனா இங்க கருவறைக்கு மேல இருக்க விமானம்தான் இந்த கோபுரங்களை காட்டிலும் உயரமானது. இந்த கோபுரங்கள் ஒரு நுழைவாயில் மட்டும் இல்ல, சோழ பேரரசின் பெருமைக்குள்ள நம்மள அழைத்து செல்ற வாசல்கள். கோபுரங்களை கடந்து உள்ள வந்ததும் முதல்ல நம்ம கண்ணில் பட்டது விநாயகர் சன்னதி. இந்த கோயிலோட இன்னொரு அழகுதான் இந்த சிற்பங்கள். கொஞ்ச நேரம் நின்று நிதானமா பார்த்தாலே ஒவ்வொரு கல்லும் ஏதோ ஒரு கதையை சொல்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நாம நடந்து போயிட்டு இருக்கிற இந்த நீளமான பிரகாரத்துக்கு பேரு தான் திருச்சுற்று மாளிகை. 11ஆம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழனும் அவரோட படைத்தளபதி கிருஷ்ணன் ராமனும் சேர்ந்துதான் இந்த பிரம்மாண்டமான தூண் மண்டபத்தை கட்டியிருக்காங்க. இந்த பிரகாரத்துல வரிசையா இருக்க 108 சிவலிங்கங்கள் எல்லாமே சோழர்கள் காலத்துக்கு அப்புறமா மராட்டிய மன்னர் 2ஆம் சரபோஜி காலத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த திருச்சுற்று மாளிகையோட மிகப்பெரிய சிறப்பம்சமே இந்த கல் தூண்களுக்கு நடுவில் இருந்து பார்க்குற ஸ்ரீ விமானத்தின் காட்சி தான். இந்த திருச்சுற்று மாளிகையோட கூரை சுவருக்கு மேல இருக்க இந்த நந்தி சிலைகள் வெறும் அழகுக்காக மட்டும் செதுக்கப்பட்டு இல்லைங்க. சோழர்களின் ஆகம விதிப்படி இந்த புனிதமான கோவிலை 4 திசையில இருந்தும் பாதுகாக்கிற காவலாளிகளா தான் இந்த நந்திகளை நிறுவி இருக்காங்க. காலத்தை கடந்து நிக்கிற இந்த திருக்கோவிலோட சில பகுதிகள்ல இப்போ பராமரிப்பு பணி போயிட்டு இருக்கு. நம்ம முன்னோர்கள் விட்டு போன இந்த கலை பொக்கிஷத்தை அதோட தொன்மை மாறாம பாதுகாக்கிறது நம்ம கடமையும் தானே. விமானத்துக்கு கீழே கருவறைக்கு வெளியில சுத்தி நிறைய கல்வெட்டுகளை நம்மளால பார்க்க முடியுது. ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டினப்போ தன்னோட பெயரை மட்டும் செதுக்கிட்டு போகல. இந்த கோவிலை கட்ட உதவி செஞ்ச சிற்பிகள், நடன கலைஞர்கள், சமையல் செய்தவங்கன்னு எல்லாத்தோட பெயரையும் முகவரியோட இந்த சுவர்கள்ல செதுக்கி வச்சிருக்கார். இங்க இருக்கிற ஸ்ரீ விமானத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இன்ஜினியரிங் சீக்ரெட் என்ன தெரியுமா? 216 அடி உயரமுள்ள இந்த பிரம்மாண்ட கோபுரத்துல சிமெண்டோ சுண்ணாம்போ இல்ல மர சாமான்களை பூட்டி வைக்கிற மாதிரி கற்களை ஒன்றோடொன்று அச்சு பிசையாம பிணைச்சு இன்டர்லாக்கிங் பசில் சிஸ்டம் மூலியமா கட்டினது தான் இது. இந்த கோயிலோட உச்சியில இருக்க பிரம்மாண்டமான கும்பக்கல்ல எப்படி மேலே கொண்டு போனாங்கன்னு தெரியுமா? 200 அடி உயரத்துக்கு இந்த பெரிய கற்களை கொண்டு போக சாரப்பள்ளம்ங்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 4 முதல் 6 கிலோமீட்டர் நீளத்துக்கு
ஒரு பெரிய சாய்வு பாதை அமைச்சிருக்காங்க. யானைகள் காளைகள் எல்லாம் வச்சு உருளை மரங்களை மேல உருட்டி உருட்டி தான் இந்த அதிக எடையுள்ள கற்களை உச்சியில கொண்டு போய் வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆக ஆக கோவில் வளாகத்துல மக்களுடைய வருகையும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பெருவுடையாரை தவிர்த்து இந்த பிரகாரத்தை சுத்தி நாயக்கர் காலத்துல கட்டப்பட்ட 6 முகம் கொண்ட முருகன் சந்நிதி, விநாயகர் சந்நிதி, நடராஜர் மண்டபம் மற்றும் பக்தர்கள் அதிகம் வழிபடுற வராகி அம்மன் சன்னதின்னு இன்னும் பல வரலாற்று சிறப்புமிக்க துணை சன்னதிகளும் இங்க இருக்கு. கருவறை வாசலுக்கு வந்து நிற்கும் போது நம்மள அசந்து போக வைக்கிறது இந்த 18 அடி உயர துவாரபாலகர்களோட உருவம் தான். பெருவுடையார் சன்னதிக்கு நேர் எதிரே கம்பீரமா வீற்றிருக்க இந்த பிரம்மாண்டமான நந்தி சிலைய பாருங்களேன். ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட இந்த நந்தி சிலை கிட்டத்தட்ட 12 அடி உயரமும் 20 அடி எடையும் கொண்டதா இருக்கு. இப்போ நாம பாக்குற இந்த நந்தி நாயக்கர் காலத்துல நிறுவப்பட்டது. இந்த நந்தி மண்டபத்துல நின்னு நேரா கருவறைய பார்க்கும்போது அந்த தெய்வீக உணர்வை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. தஞ்சை பெரிய கோவில்ல ஒவ்வொரு கல்லும் சோழர்களின் வரலாற்றை பேசுதுன்னா, இந்த பயணத்தோட 2வது பகுதியில நாம பார்க்க போற இடம் இமயமலையை விடவும் பழமையான, பூமியினுடைய வயசுக்கே சவால் விடுற வெண்கல் பாறைன்னு 2வது பகுதி முழுக்கவே அசாத்திய அனுபவங்கள் நிரம்பி இருக்கு. கோவிலை முழுசா சுத்தி பார்த்துட்டு சாமி தரிசனம் எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு பிரசாத ஸ்டாலுக்கு வந்தாச்சுங்க. சூடான எலுமிச்சை சாதம், புளியோதரை எல்லாம் வாங்கிட்டு அந்த பிரகாரத்துல உட்கார்ந்து சாப்பிடுற சுகமே தனி. அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே போற பின்பக்கத்துல ஒரு சின்ன தெருவுல சும்மா அப்படியே நடந்து போகும்போது ஒரு அருமையான இடத்தை பார்த்தேன். இங்க அடுக்கி வச்சிருக்க இந்த மரக்கட்டைகள் எல்லாம் சாதாரணமான மரம் இல்லைங்க. தஞ்சாவூருக்கே பெருமை சேர்க்கிற தஞ்சாவூர் வீணை செய்யறதுக்கான பலாமரங்கள். பலாமரத்தோட கட்டையில இருந்துதான் வீணையோட நாதம் இவ்வளோ இனிமையா வெளிப்படுமா. GI டேக் அந்தஸ்து பெற்ற இந்த தஞ்சாவூர் வீணைய தன்னோட கைகளாலேயே செதுக்கி உருவாக்குற இந்த மாதிரி கைவினையாளர்களோட உழைப்பை பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப வியப்பா இருக்கு. பல மரங்களை செதுக்கிற இடத்துல பேசினப்போ மரங்களை முதற்கட்டமா செதுக்கிற வேலை மட்டும்தான் இங்க நடக்குது, வீணையோட மற்ற வேலைகள் எல்லாம் வேற ஒரு பற்றையில நடக்குதுன்னு சொல்லி அவரோட ஃபோன் நம்பரும் கொடுத்தாரு. சரி, அங்க கிளம்பி போற வழியில தஞ்சாவூரோட தெருக்கல்ல தஞ்சாவூருக்கே பெருமை சேர்க்கிற தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள்லாம் வித்துட்டு இருந்த கடைகளை பார்த்தேன். சும்மா போக மனசு வராம ஆசையா கொஞ்சம் தலையாட்டி பொம்மைகளும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து நேரா வீணை முழுசா தயாராகிற அந்த இடத்துக்கு கிளம்பியாச்சு. முதல் பற்றையில பலாமரங்கள் வெட்டப்பட்டு வடிவம் எடுத்த பிறகு இந்த பற்றைக்கு கொண்டு வரப்பட்டுதான் வீணைக்கு முழு உயிரும் கொடுக்கப்படுது. வீணையோட கழுத்து பகுதியில யாழிங்கிற புராண மிருகத்தோட முகத்தை தன்னோட கையாலேயே ரொம்ப நுணுக்கமா செதுக்குறாங்க. இப்படி வடிவங்களை அழகா செதுக்கிறதுக்கு முன்னாடி மரத்தூளை பேஸ்ட் போட்டு நல்லா அழகா அதை பாலிஷ் பண்ணி தான் அடுத்த ப்ராசஸ்க்கு போகுது. அடுத்து மெழுகு, நிலக்கரித்தூள் கலந்து வச்சு அதில் 24 பித்தளை மெட்டல்களை கச்சிதமா ஸ்ருதியில பொருத்துறாங்க. ஒரு முழு வீணை தயாராக 20 to 30 நாட்கள் ஆகுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யற இந்த வீணைகள் இன்னைக்கு அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர்னு உலக அளவுல எக்ஸ்போர்ட் செய்யப்படுது. ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய சர்வதேச அங்கீகாரம் இருந்தும் தஞ்சாவூர்ல இன்னைக்கும் வெறும் 15 குடும்பங்கள் மட்டும்தான் இந்த பாரம்பரிய கலையை காப்பாத்திட்டு வராங்க. இவங்களோட இந்த உழைப்பு உண்மையாவே போற்றப்பட வேண்டிய ஒன்னாதாங்க இருக்கு. அந்த வீணை செய்யற முழு ப்ராசஸையும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம போக போற இடம் தான் தஞ்சாவூர் பேலஸ்.
தஞ்சாவூர் மராட்டி அரண்மனைக்கு நுழைஞ்சதுல இருந்து வெளியே வர வரைக்கும் என்னென்ன இடங்கள் என்னென்ன ஆச்சரியங்கள் இருக்குன்னு வரிசையா பார்ப்போமா? என்ட்ரி டிக்கெட் வாங்கி உள்ள போன உடனே இருபுறமும் வரிசையா சோழர் மற்றும் பல்லவர் காலத்தை சேர்ந்த 1000 வருஷ பழமையான அபூர்வமான கல் சிலைகள் அடுக்கி வச்சிருக்காங்க. உள்ள போனீங்கன்னா சோழர்களோட புலி முத்திரை பதிச்ச தங்க காசுகள், திப்பு சுல்தான் காலத்து நாணயங்கள்னு ஒரு மிகப்பெரிய காயின் கலெக்ஷனை பார்க்கலாம். அது கூடவே நிறைய சிற்பங்கள், பெயிண்டிங்ஸ் எல்லாமும் நம்மளால பார்க்க முடியுது. தர்பார் ஹாலோட சென்டர்ல 10 மொழிகள் தெரிஞ்ச அரிங்க மன்னர் 2வது சரபோஜியின் மார்பிள் சிலை கம்பீரமா நிக்குது. மேல பாத்தீங்கன்னா 300 வருஷ பழமையான மூலிகை வண்ண கூரை ஓவியங்கள் பார்க்க முடியும். பக்கத்துல இருக்கிற நடராஜர் மஹால்ல சோழர்களோட அசல் 1000 வருஷ பழமையான வெண்கல நடராஜர் சிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அங்க பக்கத்துல கொஞ்சம் உள்ள போனா ஆசியாவின் பழமையான சரஸ்வதி மஹால் நூலகம் நம்மளால பார்க்க முடியுது. இங்க உள்ள கேமரா அலௌட் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம அங்க தஞ்சையை சுத்தி இருக்க முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி கூட ஒரு குட்டி தியேட்டர் செட்டப்ல நமக்கு திரையிடவும் செய்யறாங்க. அங்கேயுமே வெளியில ரெஸ்டரேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அரண்மனை வளாகத்துல அடுத்து நம்ம கண்ணில் படுறதுதான் இந்த பிரம்மாண்டமான ஆயுத கோபுரம். 7 அடுக்கு கொண்ட இந்த கோபுரம் மன்னர் காலத்துல பாதுகாப்புக்காகவும் ஆயுதங்களை சேமிச்சு வைக்கிற இடமாவும் பயன்பட்டிருக்கு. அந்த அரிய பொக்கிஷங்களை பார்த்து வியந்து தஞ்சாவூர் பயணத்தை நல்லபடியா முடிச்சுட்டு சோழர்களின் மற்றொரு வரலாற்று மண்ணான திருச்சிக்குள்ள நுழைஞ்சாச்சு. திருச்சிக்கு வந்த உடனே மதிய உணவுக்காக நாம தேடி வந்த இடம்தான் செல்லம்மாள் மண்பானை சமையல். உள்ள நுழையும் போதே அந்த மண் வாசனையும் பழமையான பொருட்களும் நம்மள ஒரு கிராமத்து வீட்டு சமையல் அறைக்கே கூட்டிட்டு போயிருது. இங்க சமையல் எல்லாமே விறகு அடுப்புல மண்பானையில சமைக்கப்படுற ஆரோக்கியமான உணவுகள். மெனு கார்டுல பாத்தீங்கன்னா வரகரிசி சாதம், வாழைப்பூ கோலா உருண்டை, தூதுவளை சூப், தினை அரிசி பாயசம்னு அத்தனை பொருளுமே வெறும் 360க்கு தராங்க. டேஸ்ட் ஒவ்வொன்றும் ஆத்தென்டிக்கா சுவையா இருந்துச்சு. அதை விட அவங்க ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி தான் சர்வ் பண்றாங்க. அது இன்னுமே நம்மள அந்த இடத்தோட இன்வால்வ் ஆக வைக்குது. அவங்க உணவு ரொம்ப ஆத்தென்டிக்கா. இது வரைக்கும் நான் சாப்பிட்ட வெஜ் மீல்ஸை தாண்டி இது ஒரு பாரம்பரியமான சுவை கொடுத்துச்சு. எப்படி இன்னுமே அந்த பழங்காலத்து சுவையை கைப்பக்குவம் மாறாம கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு கியூரியாசிட்டியோட அவங்க கிட்ட கேட்டா உடனே நம்மள கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. அதுல ரா மெட்டீரியல் சார்ட்டிங்ல ஆரம்பிச்சு எண்ணெய் எடுக்கிறது, ஸ்லோ குக்கிங்னு எல்லாமே நம்மள வியக்க வச்சுது. மண்பானை சமையல், ஸோ கிச்சனில் நேச்சுரலாக சமைப்பாங்கன்னு தாங்க பார்க்கலான்னு போனேன். ஆனால் இவ்வளோ யூனிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும்னு நினச்சே பார்க்கல. ஈவன் அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் ஆர்டர் தந்தா செஞ்சும் தராங்க. டிஸ்கிரிப்ஷனில் அவங்க அட்ரஸ் அண்ட் நம்பர் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். எல்லாமே சுற்றி பார்த்துட்டு என்ட்ரன்ஸில் அவர் காட்டின விஷயம் ரொம்ப அழகாக பழங்காலத்து விசிறிய மாடர்ன் டெக்னிக்ல இன்ஃபியூஸ் பண்ணியிருந்த விஷயம் ரொம்பவே அற்புதமாகவும் பாராட்டக்கூடிய விஷயமாகவும் அமைஞ்சுது. அந்த பியூட்டிஃபுல்லான ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸோட நாம அடுத்து போக போற இடம்தான் ஸ்ரீரங்கம். காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிடம் ஆற்றுக்கும் நடுவே ஒரு தீவு நகரமா அமைஞ்சிருக்க இந்த ஸ்ரீரங்கம் உலகிலேயே இயங்கி வரும் மிகப்பெரிய கோவில் வளாகமா திகழுது. 156 ஏக்கர் பரப்பளவு, 7 பிரகாரங்கள், 21 கோபுரங்கள்னு இந்த இடத்தோட பிரம்மாண்டத்தை வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ஸ்ரீரங்கம் கோவில் வளாகத்துல நாம கண்டிப்பா தரிசிக்க வேண்டிய ஒரு புனிதமான இடம் ஸ்ரீ ராமானுஜரோட சந்நிதி. உலகத்துல வேற எந்த கோவில்லையும் பார்க்க முடியாத ஒரு மாபெரும் அதிசயம் இங்க இருக்குங்க. இந்த சன்னதியில இருக்கிறது கல்லால செய்யப்பட்ட சிலை இல்லை, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஸ்ரீ ராமானுஜரோட அசல் திருமேனி. இங்க இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் தாங்க இந்த கோவில் யானை ஆண்டாள்.
தினமும் காலையில 5:30 மணிக்கு காவிரி ஆத்துல இருந்து வெள்ளிக்குடத்துல புனித நீர் எடுத்துட்டு வருது இந்த யானை தான். ஸ்ரீரங்கம் கோவில் வளாகம் 156 ஏக்கர் பெரிய இடங்கிறனால நடந்து போக சிரமப்படுற பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இங்க பேட்டரி கார் வசதியும் கூட இருக்கு. அதுக்கப்புறம் தரிசனத்தை முடிச்சுட்டு பிரசாத ஸ்டாலுக்கு வந்தா இங்க இருக்கிற பிரசாதங்களோட சுவையே தனி. குறிப்பா இங்க தர புளியோதரை, ஸ்ரீரங்கம் கேசரி, அக்கார வடிசல், அப்புறம் சுட சுட திருமால் வடை, இந்த பிரசாதங்களை எல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிடுங்க. ஸ்ரீரங்கம் தரிசனத்தை மனநிறைவோடு முடிச்சுட்டு திருச்சி டவுனோட மெயின் லேண்ட்மார்க்கான மலைக்கோட்டை பக்கத்துல வந்தாச்சு. நம்ம ட்ரோன் வியூல மேல இருந்து பார்க்கும்போது இந்த பாறை எவ்வளவு பிரம்மாண்டமா தெரியுதுன்னு பாருங்களேன். இமயமலையை விடவும் பழமையான, கிட்டத்தட்ட 3.8 பில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு விண்கல் பாறையின் மேலதான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. 437 படிகள் ஏறி உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போனா திருச்சி நகரத்தோட 360 டிகிரி வியூவும் நாம ஒரே இடத்துல இருந்து ரசிக்க முடியுது. எல்லா இடமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு டயர்டா இருந்த அந்த நேரத்துல மைக்கேல்ஸ்ல ஒரு வாய் ஃப்ரூட் சாலடோட அவங்க ஸ்பெஷல் வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ நிஜமாவே அது ஒரு ஸ்வீட் ஜேர்னியா மாறிடுச்சு. அவங்க தர அந்த வெனிலா ஐஸ்கிரீம் ரொம்ப யூனிக்கா ரியலா இருக்கனால திரும்ப வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தாங்க தோணுச்சு. மைக்கேல்ஸ்ல ஐஸ்கிரீம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்த்தா ஒரு இடத்துல பயங்கர கூட்டமா இருந்துச்சு. என்னடான்னு கிட்ட போய் பார்த்தா அது பைஜோ அத்தோலாம் இருக்க பர்மா ஃபுட் ஸ்டால்னு தெரிஞ்சுது. அந்த இடத்துல பர்மா ஃபுட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் போலன்னு நானும் அங்கே இருந்த நல்லா பரபரப்பா அத்தோ செஞ்சுட்டு இருந்த அண்ணாட்ட நல்லா சுட சுட அத்தோ, காரமான பைஜோ எல்லாம் பார்சல் வாங்கிட்டு ஆன் த வேல சாப்பிட்லான்னு கொஞ்ச தூரம் தள்ளி நிலா வெளிச்சத்துல ரோட்டோரத்துல உட்காந்து சுட சுட அத்தோ சாப்பிட்ட அந்த சுகமே தனிங்க. நல்லா காரசாரமான பைஜோ, மிதமான நிலா வெளிச்சம்னு திருச்சி பயணத்தோட இந்த இரவு பொழுது உண்மையாவே மறக்க முடியாத ஒரு நினைவா அமைஞ்சிருச்சு. என்ன ஈரோட்ல இருந்து தஞ்சாவூர் அதுக்கப்புறம் திருச்சி வரைக்கும் டிராவல் பண்றதுக்கு டீசல் செலவு குறைவா வருதேன்னு தானே யோசிக்கிறீங்க. நீங்க யோசிக்கிறது ரொம்ப கரெக்ட். அடுத்த நாள் இன்னொரு இடத்தையும் சேர்த்து நான் சுற்றி பார்க்க போறதுனால அந்த செலவு அந்த இடத்தோட கணக்குக்கு வந்துடும். தஞ்சாவூர் பெரிய கோவில் பிரம்மாண்டத்துல தொடங்கி அத்தோ சாப்பிட்ட அந்த இரவு வரைக்கும் சோழ மண்டலத்தோட இந்த இரு நகரங்களும் நமக்கு கொடுத்த அனுபவங்களும் நினைவுகளும் அளப்பரியதா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு அழகான ஊர்ல உங்களை சந்திக்க போறேன். Until then, bye from your Chronicles of Kani. இன்னும் நிறைய டிராவல் பண்ணுவோம், வாழ்க்கையை வாழ்வோம்.